வணக்கம். டாக்டர் கீதாஸ்ரீ பாலாஜி. லாஸ்ட் எபிசோடில் நம்ம மித்ஸை பற்றி பேசினோம். ஆட்டிசம்க்கு சில முக்கியமான மித்ஸை பற்றி நம்ம கிளியர் பண்ணோம். 3வது எபிசோடு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, மூளைக்கும் வயிற்றுக்கும் உள்ள தொடர்பு, அதாவது ஆட்டிசம் குழந்தைங்களோட குடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர், அதாவது ஆட்டிசம் இருக்கிற நிறைய பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னா, குழந்தைக்கு ஏன் அடிக்கடி வயிறு வலிக்குது, ஏன் சரியாக மலம் கழிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டிசம் மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, அப்புறம் ஏன் வயிறு பற்றி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளைக்கும் வயிற்றுக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்குது. சித்த மருத்துவத்தில் அகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் புறம் சீராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எபிசோடில் உங்கள் குழந்தையோட குடல் ஆரோக்கியத்தை பற்றி எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வயிற்றில் இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் தான் நம்ம மூளைக்கு தேவையான மகிழ்ச்சியான ஹார்மோன்களை உருவாக்குது. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த குடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். இதனால தான் அவங்க சாப்பிட்ற சில உணவுகள் அவங்க மூளையில் ஒரு விதமான அதாவது பிரெயின் ஃபாக் அப்படி உண்டாக்கி அவங்கள எரிச்சல் அடையவோ இல்லைன்னா தூக்கம் இல்லாமல் அவதிப்படவோ காரணமாக இருக்குது. நீங்கள் கவனிக்கணும். அதாவது குழந்தை கத்துனா அது அவங்க குணம் கிடையாது, அது அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா GFCF டயட், அதாவது க்ளூட்டன் ஃப்ரீ, கெசின் ஃப்ரீ பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது கோதுமை பால் இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது. ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிற முறையில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே உணவு பட்டியல் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற சில உணவுகள், அதாவது குழந்தைகளுக்கு செரிமான கோளாறை உண்டாக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மைதா, பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிஸ்கெட்ஸு, கலர் சேர்ந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். இது வெறும் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப முக்கியம். அவங்க வயிற்றுக்கு செரிமானமாகிற மாதிரி லேசான சமைச்ச உணவுகளை கொடுங்க. நாம் நம்ம கிச்சன்லேயே சில மாற்றங்களை நம்ம பண்ணலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய், நெய், சுத்தமான பசு நெய் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரியான சிறுதானியங்களை மெதுவாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கணும். மூணாவதாக பார்த்திங்கன்னா இஞ்சி, ஜீரகம், இது செரிமானத்துக்கு மிகச்சிறந்த மருந்துகள். இது நீங்கள் மருந்தாக யூஸ் பண்ணாமல் நம்ம தயிர் சாதம் சாப்பிடும்போதோ இல்லை நம்ம சில ஃபுட்ஸை செய்யும்போது இந்த இஞ்சி, ஜீரகம்லாம் நிறைய நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உணவை அவங்கக்கிட்ட கட்டாயப்படுத்தி திணிக்காதீங்க. சென்சரி சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு ஒரு புது உணவை அறிமுகப்படுத்தினா அவங்க ரொம்பவே பதட்டப்படுவாங்க. சின்ன சின்ன அளவாக அவங்க விருப்பமான உணவோட கலந்து கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன டைரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவங்க என்ன சாப்பிட்டாங்க, சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க தூக்கம் எப்படி இருந்துச்சு, அவங்க பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, இதை நீங்களே குறித்து வச்சா எந்த உணவு அவங்களுக்கு நல்லா செட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் பொறுமையாக பண்ணுங்கள். உணவுங்கிறது வெறும் பசியை மட்டும் அடக்கிறது கிடையாது, அதுதான் அவங்க ஆரோக்கியத்தோட அடித்தளம். அடுத்த எபிசோடில் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு சீரான வழக்கத்தை, அதாவது ரொட்டீன் உருவாக்குறது, அப்புறம் வீட்டிலையே செய்யக்கூடிய அந்த மென்மையான மசாஜ் முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச ஹெல்த்தியான உணவு எது கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம மற்ற பெற்றோர்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம். ஆரோக்கியமான வாழ்விற்கு சித்த மருத்துவம் எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும். நன்றி.